தேங்க்யூ. ஓகே. இன்னும் ஒரு வயசு அப்புறமா ஆகல. அமுதா அடுத்த அக்கா வாரம் வந்து ஹாய் வினோத் அடுத்த வாரம் அப்படின்னு வந்து சொல்லி. பர்த்டே வந்து இப்ப காமிச்சல்ல மித்ரன் ஓகே. பாத்ரூம் போயிட்டு வந்து கழுவிட்டே இருந்தாங்க. அவனுக்கு தான் அடுத்த வாரம் பர்த்டே. ஓ அவனுடைய நேம் தான் வச்சிருக்கேன் வந்து ஐடிக்கு மித்ரன். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஷார்ட்ஸ் அமுதா வீடியோவுல அக்கா போட்டு மதிய இருப்பேன் வந்து வணக்கம் மதிய குழந்தை தூக்கி வணக்கம். வச்சுட்டு இருக்கா போல வந்து இது நம்ம வீட்ல வந்து முன்னாடி தூக்கி வச்சுட்டு இருக்கா போல வந்து போட்டு இருப்போம். ஓகே ஓகே எடிட்டிங் பண்ணிருக்க ஓகேங்க. மாட்டேன். அதுக்கு ஏத்த போல பாட்டு ஜெயந்தி போட்டு அம்மா இருப்பேன். வாங்க. ஓ ஹாய் லைக் பண்ணிட்டேம்மா. சரிங்கம்மா வாங்க உட்காருங்க. சாரி வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. வினோத் தம்பி நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்க. மச்சி ராஜேஸ்வரி சகோ மதியம் சாப்பிட்டீங்களா? இப்பதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். வாங்க சொல்லுங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா? மேல யாராச்சும் தம்பி யாராச்சும் போயிட்டா வர்றீங்களா? மேல மேல யாராச்சும் வர்றீங்களா? பிஎஸ்பி முகத்தை காமிக்க சொன்னீங்கல்ல, காமிச்சிட்டேன்னு பாருங்க. இதுதான் அருமை முகம் பாருங்க. நான் தான் மித்ரன் என்னுடைய ஐடியோட சொந்தக்காரன். வீடு நான் இருக்கிறது இந்த வீடு, அண்ணாண்டு இருக்கிறது அந்த வீடு. இது வந்து மாடு கட்டுற இடம் வந்து அது பக்கத்துல. முத்துக்குமார் வாங்க. வணக்கம் வணக்கம் நண்பா வாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ண ஹார்டில் கொடுத்துருக்காரு நம்ம விஜயண்ணா. ஓகே நைஸ். ஓகே ஓகே சூப்பருங்க. ரெடி ஆயிட்டாரு மித்ரன். சொல்லுங்க கொரில்லா மணி இருக்கீங்களா இல்லையா? ராஜேஸ்வரி சகோ மறக்காமல் ஓகே வந்து விடுங்கள். மாலை 6 மணி என்னோட லைவ். நிச்சயமா வரேன் நிச்சயமா வரேன் மச்சி நிச்சயமா வரேன் அண்ணா. ராஜி சிஸ்டர் அப்பா வரலையா? அப்பாவா? அப்பாவை நான் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். தினமும் வராரா? ஆமா 2 நாளா வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்காரு வந்து. ஆமா ஆமா அவர் வந்தா எனக்கு பெனிஃபிட் தான். இருந்தாலும் பாவம் அவரு என்ன சொல்றது தொண்டை வறள்ற அளவுக்கு அவர் பேச வைக்கிறேன்னா இல்ல இந்த அதான் எனக்கு வயசுல வந்து கஷ்டமா. இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா பெரிய நோ விஷயம் நோ நோ வந்து. நோ நானும் ஏஜ்ன்றது இருக்க மாட்டேன், ஒரு நீங்களும் அந்த நம்பர். வயசு அளவுக்கு இருக்க முடியாது யாருமே. அதாவது என்ன சொல்றேன்னா ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். அவருக்கு வந்து என்கிட்ட காசு எனர்ஜி இருக்குடா, கொடுக்கறது இந்த லைவ் மட்டும்தான். வீட்டுல கபோர்ட்ல இருக்கு அவர் போயிட்டு இருக்கேன். பேசட்டும். பேசினாதான் அவருக்கு சந்தோஷம். இருக்கிற வைக்கிற காரணமே அவர் நம்ம கூட லைவ்ல பேசுறதுக்காக மட்டும்தான். அதனால அவர் பேசணும். ஏஜ் எல்லாம் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. மேட்ரே இல்லை. லைவ்ல இருக்கும் இருவருக்கும் எந்த ஊர்? அடடா முத்துக்குமார் பிரதர். நான் எங்க அப்பா ஊர். சொல்லுங்க அப்பா முகமது அப்பா. அண்ணாச்சி மேல போங்க வாங்க. யாரு அண்ணாச்சி? எந்த அண்ணாச்சி கூப்பிடுறீங்க தெரியலையே. வாங்க வாங்க. இன்னும் அருணப்பாவே வரல. இப்போ எங்க இருக்கிறீங்க? சரி யாராவது வாங்க மேல வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. யாரு வர்றது ஓகே வந்து அண்ணா வாங்க ஓகே அண்ணா வந்து ஓகே விஎஸ்பி சொல்லுங்க. அண்ணாச்சிமா. ஓகே அண்ணா சொல்றாங்க. தெரியலையே விஎஸ்பி யாருக்கு சொல்றாங்க அண்ணாச்சி. தெரியல. அதுக்கு மேல வந்து முத்துக்குமார் போட்டு எனக்கும் இருக்காங்க. தெரியல. இப்போ விஜயண்ணா எங்க இருக்கீங்க? அதுக்கு எங்க மேல வந்து இருக்கீங்க? முகமது நான் வீட்டுல ஹசன் இருக்கேன். அப்பா அவரும் சொல்றாங்க வீட்டுல வந்து. இருக்காரு. முகமது ஹசன் உங்களுக்கு இப்போ கண் பரவாயில்லையா வந்து? செக்கப் எல்லாம் முடிஞ்சிச்சா? முகமது அப்பா. திருநெல்வேலி போனன்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னாச்சு முத்துக்குமார்? ஏன் அது கட்டி கிளம்புறீங்க? நயனாவோட திறமை இங்க யாருக்கும் கிடையாது. சான்ஸே இல்ல. நிச்சயமா வந்துருவோம்னா சசியண்ணா. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கூப்பிட கூடாது. நிச்சயமா வந்துருவோம். ராஜிமா விஎஸ்பி தான் அண்ணாச்சி. அப்படியா? விஜய் அண்ணா தானே அப்பா அவரு? ஓகே ஓகே. கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகணும்ப்பா. சாரி 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 அப்பா சாரி. அண்ணாச்சி ஓகே. இதோ நான் வரேன் விஎஸ்பி அப்பாவை முகமது அப்பானே அண்ணா சொல்றாங்க. கூப்பிடுறாருல தம்பி. எங்கத்திக்கு இதோ பிஎஸ்பி வரேன். எங்க போறீங்க? வாங்க. மேல வராராம். சரி ஓகே நான் கீழே வந்துடுறேன் வந்து. ஓகே ஓகே. நான் கீழே 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 வரேன் வந்து வர சொல்லுங்க. அதான் சொல்றாங்க. நன்றி நன்றி மித்ரன். நீங்க எத்தனை மணி? ஓகே இதோ வரேன் முகமது அண்ணா. வாங்க வாங்க. கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்கும் ஒருவேளை சாப்பாடு போடுவதில் ஒன்று குறைந்து விட மாட்டேன். என்னால் முடிந்த சாப்பாடு கண்டிப்பாக போடுகிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தையை மட்டும் விட்டு விடுங்கள் என் அண்ணனே, அருமை சகோதரனே. அனைவருக்கும் சொல்லும் ஒரே ஒரு வேண்டுகோள், கண்டிப்பு என்ற வார்த்தை நிச்சயமாக அப்படின்னு பேச ஆரம்பிங்க. நல்லா இருக்கும். ஓகே